அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து சசிகலா அவர்களை நீக்கினாலும் சசிகலா அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு ஒருபோதும் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலும் குறையவில்லை என்பது இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை சசிகலா அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இதில் முதல் படியாக மாவட்ட செயலாளர்கள் சசிகலாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்களது பேச்சை கேட்டுதான் அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்தார்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக தேர்வு செய்ததும் சசிகலா அவர்கள்தான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சசிகலா அவர்களது பேச்சை மட்டுமல்ல, அவர்களது பார்வையாலேயே பல பேர் நடுங்கினதும் உண்டு. மேலும் உண்மையாக கூற வேண்டும் என்றால் தற்பொழுது திமுகவில் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய KKSR ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி மற்றும் சேகர் பாபு இவர்கள் அனைவரும் சசிகலா அவர்களிடம் பகைமையை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக சசிகலாவை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்துவிட்டதன் காரணமாகத்தான் சசிகலாவை ஒரு பொருட்டாக இவர்கள் மதிப்பதில்லை. ஆனால் உண்மைகளை கூற வேண்டும் என்றால் சசிகலா அவர்கள் இதை மனதில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக தமக்கென்ற ஒரு காலம் வரும், அப்பொழுது தமக்கென்ற எதிரிகளை வீழ்த்துவதற்கான முயற்சிகளில் நான் இறங்குவேன் என்று முன்பு கூறியிருந்தார். தற்பொழுது அனைத்தையும் மனதில் வைத்து கொள்ளாமல் அதிமுக வெற்றியடைய வேண்டும். முதலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக உருவாக்கிய அதிமுக அரியணையில் ஏற வேண்டும். அதற்கு பிறகு நமது பிரச்சனையை பார்த்து கொள்ளலாம். துரோகியிடம் இருந்தும் எதிரிகளிடம் இருந்தும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று பல்வேறு பேட்டிகளிலும் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்திருக்க மாட்டார் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது சசிகலா அவர்களது வீட்டிற்கு ஆலோசனை நடத்துவதற்காக தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் வருகை தர உள்ளதாகவும் இது சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது.